ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த செயலை செய்யணுன்னாலும் அதோட தொடக்கம் தான் ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கும், நிறைய காரியங்கள்லாம் இருக்கும், நிறைய கனவுகள் நமக்கு இருக்கும். அதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம், ஆனால் தொடங்க மாட்டோம். அதில் நமக்கு பயமா தயக்கமா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் தொடங்கிட்டோம் அப்படின்னா மேபி அதை நம்ம செய்து முடிச்சிடுவோம். ஏன்னா நமக்கு அதை பற்றின ஒரு ஆசை இருக்குது, அதை செய்து முடிக்கணும்னு நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம கண்டிப்பாக செய்துடுவோம். ஆனால் தொடங்க மாட்டோம். தொடங்குறதுக்கு யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு கொஞ்சம் காலம் இல்லை, நிறைய நாள் இல்லை, எவ்வளோ நாள் யோசிப்போம் நமக்கே தெரியாது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு சீன பழமொழி உண்டு. எப்படின்னா, 1000 மைல் பயணத்துக்கான தொடக்கம் எடுத்து வைக்கிற முதல் அடி அப்படின்னு அது சொல்லும். உண்மை தானே? நம்ம எவ்வளோ தூரம் பயணம் சொன்னால் முதல் அடி எடுத்து வைக்கணும்ல. பயணம் செய்யணும், இவ்வளோ தூரம் போகணும், அப்படி பண்ணணும், ஐயோ இவ்வளோ தூரம் போகணும்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தோம், எப்படி நம்மளால் போக முடியும்? அப்படி தான் எந்த ஒரு செயலுக்கும் அதோட முதல் படி ரொம்ப முக்கியம். சின்ன குழந்தைங்கள பாருங்கள், அவங்க எடுத்து வைக்கிற முதல் அடி தான் அவங்களோட வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான அடி. அதுக்கப்புறம் அவங்க சரசரன்னு வளர்ந்து வந்துடுவாங்க. அதுபோல் தான் நம்ம பூமியில் போடுற விதைகளும், அது விதைக்கும் ஒரு மரமாக வளரும்ன்றதுக்கு அறிகுறியே அது விடுற முதல் துளிர் தான். அந்த மண்ணுக்கு மேலே அது விடுற ஒரு துளிர் இலை தான் அது ஒரு பெரிய மரமாக வளர்கிறதுக்கான முதல் தொடக்கம். அதே மாதிரி நம்ம காலையில் எழும்புறது கூட, காலையில் நம்ம சீக்கிரமாக இன்றைக்கி எழும்பணும் அப்படின்னு நினைப்போம். நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி, ஸோ ஏர்லி மார்னிங்கே எழும்பி நம்ம அந்த வேலைகளெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எழும்பணும்னு நம்ம டிசைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். முழித்த உடனே டக்குன்னு நம்ம எழும்பிட்டோம் அப்படின்னா, எழும்பி அந்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாள் நம்ம அந்த வேலையை முடிச்சிடுவோம். ஆனால் அதையே நம்ம சரி ஓகே ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டோன்னா அவ்வளோதான். ஸோ அது அந்த வேலை நமக்கு அன்றைக்கி நடக்காது. அது மாதிரி தான் உடற்பயிற்சி செய்யணும்னு ஆசைப்படுவோம். இல்லை வீட்டில் கூட சின்ன சின்ன வேலைகள், நம்ம இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடணும், இன்றைக்கி இந்த கார்டனிங்கில் இந்த வேலையை செய்யணும், இல்லை இந்த கபோர்டை நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும், இல்லை நம்மளோட இந்த ஒர்க் ஸ்பாட்டில் நம்ம ஸோ இவ்வளோ ஃபைல்ஸ் எனக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம யோசிப்போம். ஆனாலும் அந்த முதல் படி சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்துடும். அதனால் எப்பயுமே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம தயக்கம் காட்டக்கூடாது. அதில் தயக்கம் இருக்கிறது இயல்பு, ஓகேவா? அந்த தயக்கத்தையும் பயத்தையும் மீறி நம்ம அதை எப்படி துணிவோடு அதை ஆரம்பிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டோம்னு அர்த்தம். அதனால் நீங்கள் உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் அடையிறதுக்கு இன்றைக்கே உங்களுடைய முதல் படியை எடுத்து வைங்க. அப்படி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடைய நினச்ச லட்சியங்களுக்காக முதல் படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய வெற்றியாளனாக இந்த உலகத்தில் இருக்க முடியும். வெற்றி நிச்சயம், வெற்றி உங்களுக்கு தான். சரிலாமா?